எதுவா இருந்தாலும் நம்ம வருத்திக்கணும்னு சொல்லுவாளே தவிர இன்னைக்கு என்ன ஆகுது, நான் வருத்திக்கிறதுக்கு பதில் பணம் கட்டிடலாமா, அதைத்தான் பண்ணக்கூடாது. நம்ம இப்போ தேவஸ்தானத்தில் போய் கேட்போம், நம்ம வந்து தானே பண்ணணும். இப்போ அது நான் வெளியூர்லேருந்தே பணத்தை அனுப்பிச்சா நீங்கள் பரிகாரம் பண்ணிடுவிழான்னார், கவலைப்படாதீங்க, அதை பண்ணி உங்களுக்கு நேராக பிரசாதம் வந்துடும்னுவா. இப்போ எப்படி நடக்கும்? இப்போ பல இடங்களில் கோவில் பிரசாதம் ஏழை பண்ணிட்டு போகிறா, நாம் போய் பெருமாள் பிரசாதம் வாங்கிட்டு எடுத்துன்னு போனால் சரி. இப்போ அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, தபாலில் அனுப்பிச்சி வச்சுருங்க, கல்யாணத்துக்கு பிரசாதம் எடுத்துக்கிறேன்னால் எப்படி வரும்னே தெரியாது அது. அப்போ தபாலில் அனுப்பிச்சு கல்யாணம், தபாலில் அனுப்பிச்சு அபரகாரியம் எல்லாமே பண்ணிட்டு இருக்க முடியுமா? அதனாலே பிரசாதம்னு இருந்தால் நாம் போகணும், நம்ம வாங்கணும், நம்ம கழுத்தில் பெறணும். புகைப்படத்தை வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது, நேரத்தான் பெருமாளை சேவிக்க வரணும். முடியாதவர்களுக்கு விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தீபம்னால் எந்த பக்கம் ஏத்தனம்ங்கிறீள்? நெய் தான் வேணுமானால் முடிந்த அளவுக்கு பெருமானுக்கு ஹாரத்திக்காக மிக்கிற சமயத்துக்கு கற்பூரம் தனி. இப்போ சித்தஞ்சிறுகாலே சொல்லி கற்பூர ஹாரத்தி பண்ணிவிடுறோம், அது தனியாக வச்சுங்க. அதுக்கு முன்னாடி இப்போ வையந்தகலையா சொல்லி தூப தீபத்தின் போது தீபம் காட்டுறோமோ இல்லையோ, அந்த தீபத்துக்கு மட்டும் துளி நெய் சேர்த்துண்டில்னா சரி. முடிஞ்சா அதுக்கு தான் மறுபடியும் சொல்கிறேன், பண சமாச்சாரத்தை மட்டும் யாரும் வலியுறுத்தவே போகிறதில்லை. ஆனால் அதில் நான் மட்டும் எண்ணெயை குத்துறேன்னுட்டு நல்ல எண்ணெயை சாப்பிட்டுட்டு சுமார் எண்ணெய் அங்கே குத்தக்கூடாது. அப்படி இருந்தால் மறுபடியும் தப்பாயிடும். என்னால் பெரிய அளவில் ஸ்ராத்தம் செலவழித்து பண்ண முடியலையா, பரவாயில்ல, எவ்வளவு முடியுமோ குறுக்கி பண்ணுவோம். ஆனால் ஸ்ராத்தத்தை குறுக்கிட்டு அடுத்த வேளை ஓஹோன்னு நம்ம மற்றதை அனுபவிக்கிறது போகக்கூடாது. அப்போ அதுக்கு இதுக்கான செலவழிச்சிருக்கணும். அப்போ தீபத்தை எதை பார்த்து ஏற்றணும்னால் தாராளமாக பெருமான் எங்கு பார்த்துருக்கிறாரோ அவரை பார்த்து ஏற்றுறதுல எந்த தப்பும் இல்லை. இன்னொன்று உண்டு தெரியுமோ, தேவ பிராச்சின்னு ஒன்று சொல்லுவா. அப்படின்னா பிராச்சி திசைங்கிறது கிழக்கு திசை, இந்த பக்கம் கிழக்கு திசை. அப்போ பெருமாள் அநேகமாக எல்லா ஊர்லேயும் கிழக்கு பார்த்துருப்பார், இல்லை வடக்கு பார்த்துருப்பார். அப்போ கிழக்கு பார்க்கல அந்த பெருமாள் மேற்க தான் பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த திசைக்கு கிழக்குன்னு ஒரு பேர் உண்டு. ஏன்னா தேவதேவனான பெருமான் எந்த திசையை பார்க்கிறானோ அந்த திசை கிழக்கு அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருக்கா. அப்படின்னா சந்தியாதனம் பண்ணச்சு எதை பார்க்கணும்னால் அவர் பார்க்குற பக்கம் தான் பார்க்க முடியும். இல்லை இன்னொன்று சொல்லுவா, ஒரு குளத்தில் இறங்குறோம், பெருமாள் சன்னதி இப்படி இருக்குது, இதோ குளம் இங்கே இருக்குது, பெருமாள் கிழக்கு பார்க்குறாருன்னு வச்சுங்க. நான் கார்த்தால சந்தியாவந்தனத்தை அங்கே நின்று கிழக்கு பார்த்து பண்ணேன்னால் என் முதுகு தானே இந்த பெருமாள் காட்டணும். ஏன்னா அவரும் கிழக்கு பார்த்துட்டு இருக்கார், நானும் கிழக்கு பார்ப்பேன், தேவையில்லை, அவரை பார்த்து பண்ணலாம். அப்படி பண்ணலாமான்னால் ஆமாம், நான் இப்போ இந்த ஊர்லேயே இருக்கோன்னு வச்சுங்களேன், உள்ள பெருமாள் சேனிச்சுட்டு இருக்கார், எதுவாக இருந்தாலும் அவர் பக்கம் கால் நீட்டக்கூடாதுன்னு வச்சுட்டு இருப்பா. எங்கே சேவிச்சாலும் அவர் பக்கம் கால் நீட்டுற அளவுக்கு சேவிக்க மாட்டேன். எந்த சன்னதிக்கு வேணால் போய் பாருங்க, எந்த வீட்லேயும் போய் பாருங்க, பெருமாள்